நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரிகை. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு கனத்துக்குரிய களிமண். இந்த செய்தி தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி என்றால், இன்றைக்கு காலையில் இந்த வசனத்தை நான் 1ஆம் தேதி காலையில் ஜெபத்திலேருந்தே நான் தியானிச்சுட்டு வர்றேன். ஆனால் இன்றைக்கு காலையில் இந்த வசனமானது எனக்கு அனுப்புவாங்க வசனங்கள் காலையில். அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த வசனம் அதில் இருக்கும். குறிப்பிட்ட அந்த வசனத்தை ஒருவர் அனுப்பியிருந்தார். அது ஒரு வசனம் தான் அனுப்பியிருந்தார். அப்போ நான் நினச்சேன், இந்த ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எனக்கு உறுதி பண்ணப்படுகிறது என்று சொல்லி நான் அந்த விசுவாசத்தோடு கூட உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு களிமண் கனத்துக்குரியதாக எப்பொழுது மாறுகிறது என்று சொல்லும் பொழுது, சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சிற்பியினாலே செதுக்கப்படுகிற ஒரு உருவம் அது அநேகருடைய கவனத்தை இழுக்கிறது, அப்படிதானே? ஆனால் அந்த இடத்துல எத்தனையோ பாறைகள் இருக்கலாம். ஏதோ ஒன்று குறிப்பிட்ட ஒரு பாறை தெரிந்து கொள்ளப்பட்டு அது செதுக்கப்பட்டதுக்கு பிறகு அது கனத்துக்குரிய ஒன்றாக மாறுகிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை கனத்துக்குரியவர்களாக மாற்றுகிறதுக்கு இந்த மாலை வேளையிலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். களிமண்ணுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், நீரை தனக்குள்ளே தேக்கி வைத்துக் கொள்ளுகிற ஒரு திறமை கொண்ட ஒன்று. ஆனால் அந்த களிமண் மிதி உண்டு ஒரு குயவனுடைய கரத்திலே எடுக்கப்பட்டு, அந்த குயவன் அதற்கு ஏற்ற, அவனுடைய சிந்தைக்கு ஏற்ற விதமாக, அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்ற விதமாக, அவனுடைய கரங்களிலே இருந்து அந்த விரல்களுக்கு ஏற்றபடி அது வணையப்படும் பொழுதுதான் அது கனத்துக்குரிய ஒன்றாக மாறுகிறது. அப்படியா இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ அந்த இடத்துல எவ்வளோ களிமண் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு களிமண் அவனுடைய கரத்துக்குள்ள வருகிறது. அப்படியா இருந்தால் அவனுடைய விருப்பத்திற்கு அமைய தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு களிமண்ணானது விலையேற பெற்றதாக கனத்துக்குரியதாக மாறுகிறது. நாம் அநேக நேரங்களிலே கேள்விப்பட்ட ஒரு சின்ன ஒரு சம்பவம் எப்படின்னா, ஒரு குயவன் போகிறான், 3 விதமான களிமண்கள் இருக்கிறது. முதல் களிமண்ணை பார்க்கிறான். களிமண்ணே, களிமண்ணே, நான் உன்னை கொண்டு ஒரு பாத்திரம் வணைய விரும்புகிறேன் என்று சொன்னபோது அந்த களிமண் சொன்னது, தாராளமாக நீங்கள் வணைந்து கொள்ளலாம், ஆனால் என் சித்தத்தின்படி, என் விருப்பத்தின்படி நீங்கள் என்னை வணைய வேண்டும். அவன் சொன்னான், சரி இருக்கட்டும், நான் வர்றேன் அப்படின்னு 2வது களிமண் இடத்திலே போனான். அந்த களிமண் இடத்திலே, களிமண்ணே, நான் உன்னை வணைய விரும்புகிறேன், நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது அது சொன்னது, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வணையுங்கள், ஆனால் என்னுடைய ஐடியாஸ் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு தர்றேன். 2யுமே சேர்த்து நீங்கள் அதை வணையலாம். 3வது களிமண் இடத்திலே போனபோது அது சொன்னது, உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படியே என்னை வணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, குயவன் அந்த 3வது களிமண்ணை தன் கரத்தில் எடுத்து அழகான ஒரு பாத்திரமாக வணைந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா யாரை கர்த்தர் வணைய முடியும் என்றால், தன்னுடைய சுய சித்தத்தை விட்டு தேவனுடைய கரத்திலே தன்னை முற்றுமாக அர்ப்பணித்து, தேவன் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்த விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் என்னை ஒப்புவிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனைத்தான்
கர்த்தர் இந்த மாலை வேளையிலே கனத்துக்குரிய ஒரு மனிதனாக மாற்ற முடியும். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, கல்தேருடைய தேசத்திலே ஒரு களிமண்ணை கர்த்தர் பார்க்கிறார். அந்த களிமண்ணை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா, கூப்பிடுறார். ஏன்னா அந்த இடத்துல நிறைய களிமண் இருக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட களிமண்ணை எடுத்து தானே பாத்திரம் வணைவேன் என்று சொன்ன. அப்படி இருந்த அந்த இடத்துல இன்னொரு களிமண்ணும் இருக்கிறது. அதுதான் லோத்து என்கிற ஒரு களிமண். அந்த லோத்து என்கிற களிமண்ணை ஆண்டவர் பாத்திரம் வணைய முடியாது. அது இரண்டாவது அந்த இருந்த களிமண்ணுடைய நிலைமையிலே இருக்கிற ஒன்று. எப்படி தெரியுமா சொல்லும்? நீங்க வணையலாம், ஆனா ஏன் சித்தத்தின்படி தான் வணையணும். ஆண்டவர் சொன்னாரு, நீ போ என்று சொன்ன போது அது சொன்னது, அப்படி அல்ல ஆண்டவரே. லோத்து சொன்ன ஒரு வார்த்தை என்னது? அப்படி அல்ல ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது, அதன்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதே இடத்துல இருந்த இன்னொரு களிமண்ணை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆபிரகாம் என்கிற களிமண்ணை சொல்லுகிறாரு, உனக்கு தெரியாது, ஆனால் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. அது ஒரு வார்த்தையும் சொல்லல, நான் போகிறேன் ஆண்டவரே. ஆனால் நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். ஆதியாமத்தின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 7 விதமான ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. நான் உன் ஆசீர்வதிப்பேன், மற்ற கீழே உள்ளதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்யணும்னா முதலாவது வரணும். எங்கிருந்து வரணும்னா உன் தேசத்தை விட்டு வரணும். 2வது உன் இனத்தை விட்டு வரணும். 3வது உன் தகப்பன் வீட்டை விட்டு வரணும். அதுக்கு பிறகு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும். ஆண்டவரே, எனக்கு 75 வயதாகிவிட்டது. நான் பிறந்து ஓடி ஆடி விளையாடி தொழில் செய்து ஜனங்களோடு சேர்ந்து ஜனமாக வாழுகிற ஒருவன், என்னை இந்த இடத்திலே வைத்து ஆசீர்வதியுங்கள், ஏன் என்னை வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்ற எந்த கேள்வியும் கேட்கல. அதேவேளை தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கும் போது அவன் புறப்பட்டு போனான் என்று எபிரேயனாக்குன்னு சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செய்யறாரு? சிலதை நீ விட்டுறப்பா, விட்டுட்டாதான் நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போக முடியும். இயேசு போகும்போது சிலர் சொன்னாங்க, நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லும்போது 3 விதமான மனிதர்களை அங்கு பார்க்கிறோம். அதுபோல இந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் விட்டாதான் பின்பற்ற முடியும். அவன்கிட்ட சொன்னார், நீ போ. அதாவது அங்கே முதலாவது அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், சுயம் செத்து போய் தன்மேல் எந்த நம்பிக்கையும் அற்று தேவன் பேரிலே விசுவாசத்தை கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் அந்த களிமண் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கனத்துக்குரியதாக மாறும். அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். எனவேதான் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். எப்படி என்றால், ஆதியாமத்தின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், போதும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நானும் நீங்களும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான். வேற எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. என் சத்தத்துக்கு செவி கொடு, எனக்கு கீழ்ப்படிந்திரு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் சில நேரங்களில் சோதிக்கிறார். என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களா? எப்படி தெரியுமா? ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் சோதிப்பார். எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும், எப்படியெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா, ஆண்டவர் என்கிட்ட சொப்பனத்தில் வந்து பேசணும் இல்லை, நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் பின்பற்றதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது பின்பற்ற தேவைன்னா அதை கிழிச்சு வீசிடுங்க. பின்பற்றக்கூடிய எதுவோ அதை மட்டும் சேருங்க. அப்ப எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டுமானால் நாம் எல்லாத்தையும் பின்பற்றும் போதுதான் நம்மை ஒரு கனத்துக்குரிய களிமண்ணாக மாற்ற முடியும். ஆண்டவர் என்னது பாருங்க, நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, யாத்ராமத்தின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆ. நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். என்னது? நான் உங்களுக்கு நீங்க கேட்கிற மன்னாவை நான் கொடுக்க போறேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கட்டளை இருக்குது. அதுக்கு பிறகு நீங்க அந்த நன்மையை பின்பற்றுவீங்களா பின்பற்ற மாட்டீங்களா, என் சொல்லுக்கு கீழ்ப்படுவீங்களா கீழ்ப்படிய மாட்டீங்களான்னு என்ன செய்வேன்? சோதிப்பேன். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி கொடுக்கிறது போல இருக்கும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறது போலவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்தந்த நேரங்களில் சில காரியங்களை நமக்கு சொல்லுவார். இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இதை விட்டு விட வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் இல்லாண்டவரே இல்லைன்னு சொன்னோம்னாக்கும் நாம் என்ன செய்யறோம் சொன்னா மீறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் யாரொருவர் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் வைத்திருக்கிறார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது லூக்கான நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை அங்கே வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். 2 பேர் என்ன செய்யறாங்க? ராத்திரியெல்லாம் போய் வலையை வீசி ஒண்ணுமே கிடைக்கல. வந்து கரையில இருந்து தங்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணுமே இல்லைன்னா அவன் வாழ்க்கையில அவ்வளவும் வெறுமை. அந்த நாளை எப்படி கழிக்க போகிறேன், அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகிறது என்ற பல கேள்விகளோடு கூட ஒருவேளை கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பல தேவைகள் வரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது வெளியில மற்றவர்களுக்கு தெரியாது உள்ளத்துக்குள்ளே குமரி குமரி அழுகிற நேரம் இருக்கிறது. யாருக்குமே தெரியாது, நாம் அழுதுகிட்டு இருப்போம். என்ன இப்படி இப்படின்னு சொல்லி அழுது. அதே போல ஒரு சூழ்நிலையில் கூட இருந்திருக்கலாம். இயேசு வர்றாரு, வந்துட்டு சொல்றாரு, பேதுருடைய படகுல ஏறி இது கொஞ்சம் தள்ளப்பா அப்படின்றது. ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு வார்த்தையும் பேசல. ஏன்னா முதலாவது நான் அந்த இடத்துல என்ன தெரியும், இவன் தேவன் என்பது அவனுக்கு தெரியாது, ஆண்டவன் தெரியாது. நல்ல குணம் அவனிடத்துல வெளிப்பட்டது. என்னை பொறுத்த நான் தான் சொல்லுவேன், நல்ல குணம். என்ன தள்ளிட்டு போ, நான் கொஞ்சம் பிரச்சனை பண்ண, சரி நாங்கள் எடுத்துக்கங்க. ஒரு மனிதனிடத்தில் காணப்படுகிற நல்ல குணமானது அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது சபையிலேயோ குடும்பத்திலேயோ வேலைத்தலத்திலேயோ நண்பர்கள் மத்தியிலோ எந்த இடமாக இருந்தாலும் நன்மையை மட்டும் விதைக்க பழகி கொள்வோமே, ஆனால் நமக்கு ஒரு நாளும் தீமை நடக்காது. வேதமே நன்மை செய்ய சொல்லித்தான் சொல்லுது. இயேசு கூட நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். இவன் கொடுத்தான், இயேசு உட்கார்ந்து பேசுறாரு. பேசி முடிஞ்சோன்னா பேதுரு நீ ஏறிட்டு சொல்றாரு, கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு ஆழத்தில் நினைச்சிங்க வலைய போடுங்க அப்படின்னு. அவன் சொல்றான், ஆண்டவரே முழுவதும் நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அகப்படல ஆண்டவரே, ஆனாலும் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். அப்படித்தானே சொன்னா, உம்முடைய வார்த்தை வலையை வீசுற ஆண்டவரே. வீசின போது என்னது, நான் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட மாதிரி அப்படியே இல்லை, விசுவாசிச்சான். அவர் வீச சொல்றாரு, வீசுவோமே பார்ப்போமே. வீசின போது வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தான் என்று வேதத்தில் எழுதியிருப்பது உண்மை என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா சரீரத்தில் பரிபூர்ணமான சுகம், வீட்டில் தேவைகள் சந்திக்கப்படும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்திக்கப்படும், எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவருடைய சத்தத்துக்கல்லவா கீழ்ப்படுகிறான், அவனை தேவன் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அதுதான் மூன்றாவது அந்த களிமண்ணுடைய நிலைமை. எதையும் எதிர்பார்க்கிறதில்லை, எதையும் பேசுகிறதில்லை. ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு மட்டும் நான் செவி கொடுக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆபிரகாம் என்கிற களிமண் அன்றைக்கு என்ன செய்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தான் இன்றைக்கும் ஆபிரகாம் என்கிற ஒரு சந்ததியை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவர் காலையிலேருந்து ஜெபிக்கிறோம், 3 மணிக்கு எது ஜெபிக்கிறோம், 4 மணிக்கு எது ஜெபிக்கிறோம், 6 மணிக்கு எது, எல்லா நேரமும் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்கிறோம், நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மள எத்தனை பேர் சரியாக கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? ஆண்டவர் இதை நிறுத்து என்று சொல்லும் பொழுது இல்லை என்று சொல்லி ஏவி போகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆனால் இன்றைக்கு ஒரு பேதுருவை போல, ஆண்டவரே ஆனாலும் உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சபையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி செயல்பட ஆரம்பித்தால் தேவன் அற்புதமாக ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிய செய்வார். ஆண்டரை கொடுக்கும்போது இந்தாங்க அந்தான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது இல்லை, நிறைய கொடுப்பார், அளவில்லாமல் கொடுப்பார். இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? அது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்களும் இன்னும் இல்லை, வெறுமையாக இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கண்ணீர் மாறணுமா? நான் ஆண்டோட சத்தத்துக்கு ஒப்புவேன். நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிங்கன்னா தெரியும். சாரி, கானாவூரில் திருமண வீடு நடக்குது. திருமண வீட்டுக்கு போயாச்சு. பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு குழப்பம். என்ன, ரசம் குறைஞ்சி போச்சு, பெரிய சஞ்சலமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். தண்ணி கொண்டு வந்து இந்த ஜாடியில் நிரப்புங்க அப்படின்னாரு. என்ன செஞ்சாங்க? வசனம் எப்படி சொல்லுது? அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். முடிஞ்சு சொன்னாரு, செஞ்சாங்க. எதுக்கு ஆண்டவரே எப்படி தண்ணியை நிரப்ப சொல்றீங்க? அங்க ரசம் தானே குறைவு. நாமளா கேட்க வேண்டிய கேள்வி தானே. கல்யாண வீட்டில், திருமண வீட்டில் என்ன குறைவு? ரசம் குறைவு. தண்ணியை குணம் இது, அது எதுக்கு? யூதர்கள் தங்கள் முறைமையின்படி கைகளை கால்களை சுத்தம் செய்யறது, அதுக்கு தானே வச்சிருக்கு. இதுலயே தண்ணியை நிரப்ப சொல்றீங்க? சரி, அதுதான் பரவாயில்ல, நிரப்பி முடிச்சு. இப்போ அடுத்த வசனம் எப்படி திரும்ப சொல்லுது? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது என்ன செய்யுங்க? மொண்டு பந்தி விசாரணைக்காரர்கிட்ட கொடுங்க. இப்பதானே தண்ணி ஊற்றணும், இதை கொண்டு போய் அங்கே கொடுக்க சொல்றீங்களே. இந்த கேள்விகள் இருக்கிற வரையிலும் வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது தடைபட்டு போனது. அது எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி. ஆண்டவர் சொன்னீங்க, சரி. அப்ப ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திட்டார் அந்த இடத்துல. இயேசு செய்யற முதலாவது அற்புதங்க தான். யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் என்ன சொல்றார் அது மட்டும் கீழ்ப்படிங்க. இன்றைக்கு அவர் என்ன சொல்ற கீழ்ப்படிச்சா போதும், வீட்டுக்குள்ள சந்தோஷம். அங்க இருக்கிறவெல்லாம் கூடி கேட்கிறான், இது எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இன்னைக்கு உன் வாழ்க்கையில வருகிற முன்னேற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், சபையில வாழ்க்கை முன்னேற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிற முன்னேற்றம் எப்படி வந்துச்சு யாருக்கு தெரியும்? இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன? கீழ்ப்படிச்சதுனால வந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன். இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கத்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கணும், என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்ப்பீங்கன்னா வேதத்தில் 2 பாத்திரங்களை நாம் பார்ப்போம். 2 பாத்திரங்கள் இடத்திலே காணப்பட்ட கிரியைகளை பார்ப்போம். அதுல எப்படி இருக்கும், என்ன இருக்கு? நீங்க பாட்டு படிச்சீங்க, உருக்குலைந்து போன என்னை உருவாக்கிடுவீர், ஊதி அதிலே உயிரளித்திடுவீர் என்று சொல்லி பார்த்தீங்க, படிச்சீங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கும், ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் பெஞ்சமின் ஊரை சேர்ந்த ஒரு வாலிபன் வருவான், அவனை நீ என்ன செய்யணும்னா என் ஜனத்தின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். நமக்கு தெரியும், இந்த சவுல் போகிறான், கழுதை தேடி போகிறவனை கழுதை கிடைக்கல,
இப்போ சொல்கிறான், நம்ம அப்பா என்ன செய்வார்னா நம்ம மேலே கவலைப்பட்டு இருப்பார். நாம் வீட்டுக்கு போயிடுவோம், கழுத போனால் போயிட்டு போகட்டும், நஷ்டத்தோடு போகட்டும் அப்படின்னு. ஆனால் போகிற நேரத்தை அவன் சொல்கிறான், இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் எல்லாம் சொல்லிடுவார், அவர்கிட்ட ஒருக்கா போய் விசாரிப்போம். அந்த ஞான திருஷ்டிக்காரன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறதுக்கு முதலாவது அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போ அவரை பார்க்கலுமா? இப்போ அவர் மேடைக்கு போகிறார், இப்போ போனீங்கன்னா சந்திப்பீங்க அப்படின்னாங்க. சரிட்டு அங்கே போனோன்னு அவர் சொல்கிறாரு, என்னோட நீ போஜனை பண்ண, நமக்கு தெரியும். இப்போ சவுலை அபிஷேகம் பண்ணப்பட போகிற நேரத்தில் சவுல் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம், 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். என்னது? உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. பெஞ்சமின் கோத்திரம் சின்ன கோத்திரம், அதுல எங்க குடும்பம் என்ன போய் இந்த ஜனத்தின் மேல இல்ல, கர்த்தர் உன்னை இந்த களிமண்ணாக தெரிந்து கொண்டது என் ஜனத்தின் மேல் வைக்கிறதுக்காக, உன்னை ஒரு கனத்துக்குரியவனாக மாற்றும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், ராஜாவாக வந்தான். இப்ப ராஜாவாக வந்ததுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு விட்டான். நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினது நீ மறந்துட்டிய அப்படின்றாரு. என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டான். ஆண்டவருடைய வார்த்தை அவன் புறக்கணித்தான், தேவன் அவனையே புறக்கணித்தார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கணும்னா கீழே ஒரு சம்பவம் சொல்றேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் என்ன புறக்கணிச்சான்? நான் அவனை புறக்கணிச்சிட்டேன். இந்த இடத்துல அப்படி வச்சுட்டு நாங்கள் கீழே போவோம். என்னது? சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இப்ப நீ என்ன செய்ய, பெத்லகேமுக்கு போ, அங்க ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். எல்லா களிமண் இருக்கும்போது எல்லாரும் இல்லப்பா, ஒரு களிமண் விசேஷமாக இருக்கிறது, அதை நான் தெரிந்து கொண்டேன், அதை கனத்துக்குரியதாய் நான் மாற்ற வேண்டும், நீ போ அப்படின்னு. போய் தாவீதை கூப்பிட்டு தாவீது மேல அபிஷேகம் பண்ணி அவனை கனத்துக்குரியவனாக மாற்றி விட்டாச்சு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, சவுல் பாவம் செய்தான், தேவனுடைய வார்த்தை அற்பமா எண்ணினான், எனவே கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? புறக்கணித்தார். நல்லது. என்ன செஞ்சான்? அவன் ஆடுகளைத்தான் விரும்பினான், அப்படித்தானே? ஆடுகளை தான் விரும்பினான். வீட்டில் இருந்து சத்தம் போட்டுச்சாது தானே, நான் என் காதுகள் ஆடுகளைத்தான் விரும்பினான். கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டான். ஆனா தாவீது என்ன செஞ்சான்? அடுத்தவன் பொஞ்சாதியே விரும்பினான். மன்னிச்சுங்க சொல்றதுக்கு. இப்ப இதுல யாரு பெரிய குற்றவாளி அப்படின்னா, நீங்க இன்னொரு காரியம் சொல்றேன். தாவீது தொடர்ச்சியான பாவங்களை செய்து தனக்கு பாவத்தை கூட்டிக் கொண்டான், அப்படிதானே? கொலை செய்தான். கொலை செய்தது மட்டுமல்லாம தன் சகோதரனை ஒரு பாவத்துக்கு உட்படுத்தினான். யோவாப்பை உட்படுத்தினான் தானே? தன் சகோதரனை கொல்றதுக்கு ஏதுவான சதி சூழ்ச்சியை செய்து இருதயமே இல்லாதவனை போல அல்லது இருதயத்திலே ஈரமற்றவனை போல நடந்து கொண்டவன் தான் அவன். என்னை பொறுத்தவர்களை சவுலை மன்னித்தாலும் தாவீதை மன்னிக்க முடியாது என்று சொல்வேன். நீங்க சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா நான் சொல்வேன், ஏன் இவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சிட்டான் அப்படின்னு. ஆனா 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க பாருங்க எப்படின்னா, 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க இல்ல முதலாவது என்னன்னு சொன்னா, ஒரு காரியம் சொல்றேன். ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்துறதுக்கு முன்பதாக ஒரு ராஜா என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உபாகமத்தின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். போதும்.
என்னது, அவன் அநேக ஸ்திரீகளை ராஜா, சகோதரர் ஒருவனை ராஜாவாக்குன்னு முதல்ல போட்டிருக்கோம். போட்டுட்டு அநேக ஸ்திரீகளை அவன் என்ன செய்யக்கூடாது. அப்போ இது என்னது, தேவவசனத்தை மீறினதா, நியாயப்பிரமாணத்தை மீறினதா, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதா அப்படின்னா நான் எல்லாம் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தாவீதுக்கு எல்லாம் தெரியுமே, அப்படி இந்த மாறிட்டானே. ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? சவுல் பாவம் செய்த போது அவன் சாமுவேலை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். யார் மன்னிக்கணும்? இப்ப சாமுவேல் சொல்ற, நீர் என் பாவத்தை மன்னியும், நீர் என் பாவத்தை மன்னியும். நீ பாவம் செய்திருக்கிற யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக. அவன் சொல்றான், நீர் என் பாவத்தை மன்னித்து என்னோடு கூட வாரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மாட்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு திமிர்வாதக்காரன் கொண்டு வந்த உடனே ஆண்டு சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? தேவதூஷணம் சொல்லுகிறான், தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தரால் முடியாது. அந்த சவுல் என்ன தெரியுமா செஞ்சான்? நீங்க என்ன மன்னிங்க, நீங்க உங்க வார்த்தையை தான் மீறிட்டேன், அந்த அறிவு இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவன் தான் கடைசியில் போனான். எல்லாமே தேவ வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறதுக்காக ஒரு சூனியக்காரிகிட்ட போய் அவ கொடுக்கிற போஜனத்தினாலே திருப்தியானான். ஆண்டவர் விட்டுருவார் சில நேரம். என் வார்த்தை கீழ்ப்படி இல்லையா, நான் உன்ட்டு சில நேரம் ஒப்பு கொடுத்துருவாரு. என் வார்த்தை கீழ்ப்படல, நான் உன்னை ஒப்பு கொடு. மீதியான கையில் என்ன செஞ்சாரான்? கொஞ்சம் திருத்தி அழகாத்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, 2வது பாருங்க 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. போதும், இப்போ முதல்ல பார்ப்போம். என்ன சொல்றான்? நான் இப்போ செஞ்சது பிழை தான், ஆனால் என்ன தெரியுமா செய்யுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக என்னை கொண்டு போய் கனப்படுத்துங்க. என்ன ஜனங்கள் நினைச்சக்கூடாது, வெறுத்துடக்கூடாது, ராஜா வாழ்க்கை ராஜா வாழ்க்கைன்னு சொல்லணும். எது? தன்னை கனப்படுத்தணும், தன்னை மேன்மைப்படுத்தணும். தான் பாவம் செய்தேன், யாருகிட்ட போய் தனக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்று இல்லாதபடிக்கு ஜனங்கள் என்னை கனப்படுத்துறதுக்காக என்ன கொண்டு வந்து ஜனங்கள் முன்பதாக ராஜாவுக்காக எல்லாவற்றையும் செய்யுங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி செய்யறான். அப்படிதானே? ஜனங்கள் என்னை கனப்படுத்தணும். கர்த்தருடைய பார்வையில கனஈனப்பட்டு போனாலும் பரவாயில்லை, ஜனங்கள் என்னை கனப்படுத்தணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, காரணம் என்ன தெரியுமா? நீங்க தொடர்ச்சியா வாசிங்க. நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை போதும், நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி. யார? எனக்கு இல்ல, உங்க கடவுளை நான் தொழுது கொள்றதுக்காக வாரும். உன்னை இந்த நிலைமையிலே ராஜாவாக உயர்த்தி உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை ஆசீர்வதித்தது யார்? என்ன சொல்றான்? உம்முடைய. அதுல இருந்து அவனுக்கு உள்ள பக்தி வைராக்கியம் எல்லாமே எப்படி நமக்கு தெரியுது. தேவனுக்கு பயப்படுற பயம் என்னன்றது தெரியுது. ஆனால் தாவீது பாவம் செய்த போது அதையும் ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறான். நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொன்ன போது அவனுடைய நிலைமையை கொஞ்சம் நாம் பார்ப்போமானால், சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஐயா. யாருமே பார்க்கல, யாருமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நல்லதுதான். உணர்த்தப்பட்ட போது அவன் கண்டுகொண்டான், தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார். எனவே சொல்லுகிறான், நான் ஒரு உரியாவை கொன்னதோ அல்லது யோவாப்பை வச்சு செய்ததோ அல்லது போனா இந்த மாதிரி நடந்ததோ ஒன்றும் இல்லை. இது எல்லா பாவமும் மனுஷனுக்கு ஏற்பட்டதா இருந்தாலும் கூட தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகத்தான் நான் பாவம் செய்தேன். எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு இந்த மாதிரி பைபிள்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணி எல்லாம் யாரும் செஞ்சாங்களா? இல்லை. சொல்றான்,
தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக தான் பாவம் செய்தேன். அதனால என்னாச்சு? வாசிங்க. உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நான் ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது உம்முடைய கண்கள் கண்ணோக்கி பார்த்தது என்பதை சொல்லுகிறான். இந்த தேவ பயம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்குமாயிருந்தால், நிற்கும் போது, நடக்கும் போது, பார்க்கும் போது, பேசும்போது, கேட்கும் போது கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார் என்ற உணர்வு இருக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. யோசிப்பு சொன்னா, போத்திபார் மனைவி ஒருத்தர் இல்லதான், எனக்கு நல்லா தெரியுது, அது உனக்கும் தெரியுது. ஆனா ஒன்னு தெரியுமா, என்ன? என் கண்களுக்கு முன்பதாக தேவன் இந்த இடத்துல இருக்கார். தேவன் இந்த இடத்துல இருக்கும் போது இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுகிறது? தாவீது சொல்றான், நான் எல்லாம் நடப்பிச்சது யாருக்குமே தெரியாதுன்னா கர்த்தருடைய கண்கள். அதனாலதான் நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டால் நீர் அங்க இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உமக்கு மறைவா எங்க ஆண்டவரே போவேன்? எல்லா இடத்தையும். இந்த உணர்வுகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்போது சத்துரு கிட்ட வரவே முடியாது. வாசிங்க தொடர்ந்து. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக தான் பாவம் செஞ்சேன் ஆண்டவரே. நான் எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக தான் நினைச்சேன். நீர் நீதி செய்யும்போது அதில் நான் தப்பிச்சு கொள்றதுக்காக நான் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. அடுத்து சொல்கிறான் பாருங்க, நான் இதெல்லாம் பொல்லாப்பு செஞ்சோன்னு என்ன, இருதயமே அசுத்தம் ஆயிடுச்சு. என்னதான் பொல்லாப்பு செஞ்சாலும் இருதயம் அசுத்தமானது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான் தன்னுடைய இருதயம் அசுத்தமாக. எனவே தான் சொல்கிறான், தேவனே, வாசிங்க 10:11, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பாருங்க, அவன் சொன்னா உம்முடைய தேவனை சந்திப்போம், நீர் என்ன மன்னியும். இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சதுனால என் இருதயமே கரப்பட்டு போச்சையா. நான் தேவையில்லாமல் அந்த பேசின வார்த்தை நிமித்தமாக என் இருதயம் கரப்பட்டு போச்சையா. நான் பார்த்த காரியமானது என் இருதயம் கரப்பட்டு போச்சையா. நான் கேட்டவைகள் என் இருதயத்தை கரப்படுத்திருச்சையா. இந்த இருதயம் கரப்பட்டு என்ன நடக்கும்னா, எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ண முடியாது, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்க முடியாது. அப்படிதானே? அதனால் இதை கழுவுங்க ஐயா, சுத்தமாக கழுவுங்க. ஈசோப்பினால் கழுவி என்னை சுத்திகரிங்க ஐயா. அப்போ நான் சுத்தமாக ஆண்டவரே. அதே வேளை உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிறாங்க ஆண்டவரே. ஒரு சவுளை தள்ளின மாதிரி என்னை தள்ளிறாங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். உருக்குலைந்து போன ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்குறவராக இருக்கிறார். தேவன் உருவாக்கினால் இந்த உலகத்தில் ஜெயமான ஜீவன் ஜீவிக்கிற அவர்களைப் போல் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் பட்சமாக இருப்பார். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை கர்த்தர் அவர்கள் செய்வார். கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது. கர்த்தர் நம்ம எல்லாரும் பாருங்க, யோசித்து பாருங்க. நான் அதான் யோசிக்கிறது, ஒவ்வொரு குடும்பங்களில் நீங்கள் எடுத்து பாருங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு சரியாக ஆண்டருக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது, ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, இன்றைக்கு உங்களை கர்த்தர் களிமண்களாக எடுத்திருப்பாரே. ஆனால் உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களை கனத்துக்குள்ளாய் மாற்றுகிறதற்காக. நீங்கள் தான் அந்த கனத்துக்குரிய பாத்திரங்கள், நீங்கள் தான் அந்த கனத்துக்குரிய களிமண். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிட்றார், எரேமியா தீர்க்கதரிசி கூப்பிட்றார். ஏன்னா உருக்குலைந்ததை மறுபடியும் உருவாக்குற கர்த்தர் தானே. நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை என்ன செய்யுங்க, உருவாக்குறவரான்றே. எரேமியாவை கூப்பிட்டார். எரேமியா, இங்கே வாப்பா, நீ இங்கேருந்து போகணும். எங்கே போகணுன்னா, ஒரு குயவன் வீட்டுக்கு போ. நான் அங்கே உன் கூட பேசுவேன். குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னோட பேசுவேன். வாசிக்கலாம் 18ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும்.
நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். போனா ஆண்டு சொல்றாரு, அந்த குயவன் என்ன செய்யறான்னு பாரு. பார்த்தா அவன் ஒரு பாத்திரம் வணைகிறான். அந்த பாத்திரம் அவன் கைகளிலே கெட்டு போனது. கெட்டு போன உடனே அந்த பாத்திரத்தை அவன் வேறு ஒரு விதமாக வணைகிறான். ஆண்டு சொல்றார், பாத்தியாப்பா எப்படி அவன் அந்த பாத்திரத்தை இன்னொரு உருவமாக வரைந்தான். இன்றைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒருவேளை உருக்குலைந்த ஒரு நிலைமையில இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் அதை வேறு விதமாக வணைய உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, அடுத்த பார்த்தீங்கன்னா தெரியும், 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். யார் இஸ்ரவேல் வீட்டார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரிக்கப்பட்ட ஜாதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டு சொல்றாரு, இந்த குயவன் செய்தது போல என்னால் செய்ய முடியாதப்பா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் பார்த்து இதே கேள்வியை கேட்கிறார். எப்படி என்றால், அந்த குயவன் செய்தது போல உன்னை வேறு ஒரு பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக இந்த களிமண்ணை மாற்ற என்னால் முடியாது என்று நீ நினைக்கிறையா? இல்லை விசுவாசிக்கிறியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவஜனமே, அவர் ஒரு அற்புத குயவன், அதிசய குயவன். நாம் எல்லாரும் ஒருவேளை சரியில்லைன்னு தூக்கி போட்டாலும் கூட நம்ம ஒரு கனத்துக்குரிய பாத்திரங்களாக வணைகிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கு மாலை வெல்லும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆனா நான் ஏதோ செய்த காரியத்தின் நிமித்தமாக உருக்குலைந்து போன ஒரு நிலைமையில் இருப்பேன் என்று சொன்னால், நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அங்க வாசிக்கும் அங்க பார்க்கிறோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வியாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, எனவே சிம்சோன் அவன் பிறந்தான். அவனுக்காக தியாகம் பண்ணி அவள் தாய் அவனை வளர்த்தாள். தேவனுடைய பிரமாணங்களின்படி போதிக்கப்பட்டு வளர்ந்தவன். இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், இடையிலே அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காண ஆரம்பித்தது. பிழையான பாதைகளிலே போக ஆரம்பித்தான். நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்க ஆரம்பித்தான். கடைசியில் என்னாச்சுன்னா, தகப்பனும் தாயும் கூட சொல்லுகிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறான். போய் பிழையான இடத்திலே தன் தலையை சாய்த்தான். முடிவிலே மாவரைக்கும்படியாக போனான். கைகளிலே கால்களிலே விலங்கிடப்பட்டவனாக இருக்கிறான். அநேகருடைய பார்வையிலே வேடிக்கையான ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். ஆனால் இந்த வேடிக்கையான மனுஷனாக மாறின போது, ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் அழைத்தாரே, ஏன் என்னை இப்ப பார்க்கலையே, எனக்காக எதுவும் செய்யலையேன்னு சொல்லி முறுமுறுக்கல. இன்றைக்கு அநேக நேரங்களில் தங்கள் விடுகிற பிள்ளைகளை உணராதபடிக்கு தேவன் மேலே குற்றம் சாட்டுகிறவர்கள் தான் இன்றைக்கு அநேகர் உலகத்திலே உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன ஆண்டவரே, என் தாய்க்கு நீர் கொடுத்தீர், இப்படி வணைய சொன்னீர், இப்படியெல்லாம் வணைஞ்சி இப்படியெல்லாம் வளர்ந்த என்ன இன்னைக்கு சத்துரு மேற்கொண்டிருக்கிறான், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லல. என்ன தெரியுமா சொன்னா, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி. இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எந்த இடத்துல தவறி உருக்குலைந்து போயிருந்தாலும் நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த மாலைவேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மன்னிக்கிற தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும் பொழுது ஒரு உன்னதமான பலத்தை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
அந்த உன்னதமான பலன் வரும் பொழுது நீ உலகத்திலே ஜெயம் பெற்றவனாக காணப்பட முடியும். சத்துருவை மேற்கொள்ள முடியும். சத்துருவை கீழ்ப்படுத்தி உன் கால்கள் மேலே நிற்கும். போன கிழமை கூட நான் சொன்னேன், தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி, கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய, அதுக்கு என்னது? கீழ்ப்படுதல் தான் தேவை, அர்ப்பணிப்பு தான் தேவை. நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற நிலைமை வேணும். ஆண்டவர் சொன்னா, ஆண்டவரே நான் இந்த ஒரு விசை ஆண்டவரே என்னை மன்னிச்சு எனக்கு மறுபடியும் இழந்து போன அந்த பலத்தை நீர் தாங்க ஆண்டவரே என்று கேட்ட போது, இல்லை இல்லை நான் உனக்கு செய்ய மாட்டேன், ஏன்னா நீ எனக்கு இப்படியெல்லாம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவனை போல இரக்கமுள்ள தேவன் ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லை. இரக்கம் மட்டுமல்ல, நமக்கு ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்கிற தேவன் நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரம் எங்கே கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல கரம் கொடுக்க. ஏன்னா அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு எப்பொழுது செவி கொடுக்கிறார். எனவேதான் கூப்பிடு, இதோ இருக்கிறேன் என்று மட்டும்தான் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீ எந்த இடத்துல அமிழ்ந்து போய்கிட்டு இருக்க? யார் இன்றைக்கு உன்னை கட்டி வச்சிருக்கிறா? பிசாசுனுடைய காரியங்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறது என்று நீ உணர்கிறாயா? உன் உள்ளத்துக்குள்ள உனக்கு யாரும் தெரியும். ஆண்டவரே இந்த ஒரு விசை உருக்குலைந்து போயிருக்கிற இந்த களிமண்ணை மறுபடியுமாக உருவாக்குங்கன்னு சொன்னா தேவன் பேசத்தக்கதாக, அநேகர் புகழத்தக்கதாக, அநேகர் மேன்மைப்படுத்தத்தக்கதாக உன் வாழ்வை மாற்றுவார் என்று சொல்லுகிறேன். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், நீதிமொழிகள் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறீங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். என்னதான்? நீதிமான் விழுந்தாலும் 7 முறை எழுந்திருப்பான். எனவே நாம் என்ன செய்யணும்? அடிக்கடி விழணும். விழுந்தா கத்தை தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பார். கத்தை தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனையே. அறிக்கை செஞ்சுட்டு என்ன செய்யணும்? விட்டுறணும். அதை விட்டுட்டு பேதுரு மாதிரி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டோம், எல்லாவற்றையும் விட்டு விட்டோம், அதுக்கப்புறம் ஓடி போய் தூசி தட்டி எடுத்துட்டு போனானா எல்லாம் இருக்குது. அது எப்படின்னா உள்ளதான் கிடக்குது. சவுல்கிட்ட கேட்ட மாதிரி தான், எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் சரியாக செஞ்சுட்டேன், ஒன்றுமே இல்லை, எல்லாம் பாக்கிலாம், கத்த சொன்னது அப்படியே செஞ்சுட்டேன், நீர் எனக்கு என்ன சொன்னீரோ அவ்வளோது சரியாக செஞ்சுட்டேன். அப்படி வந்து இப்போ காதில் விழுது. அது நான் இல்லைங்க, அது ஜனங்கள். யாரு? ஜனங்கள் தான். நான் எவ்வளவு நல்லன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஜனங்களுடைய பிரச்சனை. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம் என்று 23ஆம் வசனம் சொல்லும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமான் விழுந்தால் அவனை எழுந்திருக்க கர்த்தர் பண்ணுவார். எப்படி தெரியுமா? தவறி நீ விழும் பொழுது உன் பாதங்களில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை வைத்து என்ன செய்வார்? அதுக்காக மேலே இருந்து குதிச்சா அவரையும் கைவிட்டுருவார். பிசாசு சொன்ன நீர் குதியும் ஏந்தி, அவர் வேணும்னு குதிச்சாருன்னா அவரையும் கைவிட்டுருவார். நீ வழியில் அப்படிதான் வருது. வழியிலே நடக்கும்போது நீ இடறி விழும்பொழுது தான் தம்முடைய தூதரை வைத்துக் கொள்வார்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அதுதான் 91 சங்கத்தில் அது மிச்சத்தை போட்டிருக்கு. அப்போ தவறி விழுந்து எடுப்பார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கத்துடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு சிம்சோனை போல ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் தெரியுமா? மறுபடியும் நீ காலுண்டி நிற்ப, நான் உன்னை காலுண்டி நிற்க வைப்பேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க, நாங்கள் முடிப்போம். பந்தி இருக்கு. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். சரி, இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு நாள் கர்த்தர் கூப்பிடுறாரு. எங்க கூட்டு போறாருன்னா ஆவிக்குள்ளாக்கி மகா பள்ளத்தாக்கு. அது எந்த பள்ளத்தாக்கு அப்படின்னா எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல போய் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, எசேக்கியாவை பார்த்து கேட்கிறாரு, இது உயிரடையுமாப்பா அப்படின்னு. சான்ஸே இல்லை, அப்படிதானே?
ஏமா விட்டு எலும்பு எங்கே இருக்குது யாருக்கு தெரியும்? இது சான்ஸே கிடையாது. நம்மகிட்ட கேட்டால் நானும் அதான் சொல்லுவேன், என்ன இதெல்லாம் கேள்வியா? அதான் உலர்ந்து போயிடுச்சே, இன்றைக்கி எல்லாம் உலர்ந்து போயிடுச்சே அப்படின்னு இருக்கலாம். நான் சொல்கிறேன், காலுண்டி நிற்க கர்த்தரால முடியும். அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டு சொன்னார், நீ பார்த்து தீர்க்க தரிசனம் போகிற என்னன்னா, அதுக்கு முதலாவது எலும்பெல்லாம் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து அது சதை வந்து தோலால் மூடி நரம்புகள் வந்து அப்படியெல்லாம் நடந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, என் ஆவியை அதுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன். என் ஆவியை பிரவேசிக்க பண்ணும்போது அவைகள் காலூன்றி உயிரடைந்து காலூன்றி நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் அங்கே பார்ப்பீங்கன்னா எசேக்கியேல் 37 ஒரு வசனம் இருக்குது. எப்படின்னா, ஒரு நிமிஷம், 9ஆம் வசனம் இருக்க வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்ல. 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்போ களிமண்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா சொல்லுது, எங்கள் நம்பிக்கை அற்று போயிடுச்சு, நாங்கள் உலர்ந்து போயிட்டோம். எலும்புகளுக்குள்ளே இருக்கிற மச்சம் கூட கிடையாது, எல்லாம் காஞ்சி போச்சு. தோல் இல்லை, சதை இல்லை, உருவம் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய காரியங்களில் நாம் அறிந்தவைகளை மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் இருக்கலாம். ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், மனதில் இருக்கிற சில பாரங்களாக இருக்கலாம். அவைகள் இன்றைக்கு நம்மை உருக்குலைந்து போகத்தக்கதான ஒரு நிலைமையில் வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இந்த எலும்புகளெல்லாம் நம்பிக்கை அற்று போயிடுச்சுப்பா. யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை இல்லாமல் உட்கார்ந்துருக்குறாங்கப்பா. நீ அவங்கள பார்த்து சொல்லு, என் ஆவியை நான் ஊற்றுவேன், அவைகள் பிரவேசித்த உடனே காலூன்றி நிற்கும். ஆண்டுக்கு விட்டு கொடுங்க, ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானோர் நமக்குள்ளே போகும்போது நம்மை காலூன்றி நிற்க பண்ணுவார். அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஓடி ஒளிந்த ஒரு பேதுரு, அவன் என்ன செய்தான்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது எழுந்து நின்று, நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதற்கு நான் தான். ஒரு பெண்ணுக்கு முன்னதாக அவர் எனக்கு தெரியாது 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 என்று மறுதளித்தவன் அவர் தான் தேவன் என்று சொன்னான். கடைசியில் தேவனுக்கு கீழ்ப்படிவதோ உங்களுக்கு கீழ்ப்படுவதோ எது எனக்கு முக்கியம் என்று சொன்னான். தேவ பிள்ளையை, அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் பந்திக்கு போவோம். ஆண்டவரே, இன்றைக்கு என் நிலைமை அப்படி உலர்ந்த நிலைமையில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தா, அல்லது போனால் நான் ஆண்டவர் சுவாமி உருக்குலைந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவரே என்னை உருக்குலைந்த அந்த நிலைமையிலிருந்து என்னை உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் இந்த மாலையில் உங்களுக்கு அற்புதம் செய்ய, நீங்கள் தான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. உங்களுக்காக வேற யாரும் ஜெபிக்க முடியாது. யாருமே உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறது. அப்படியே இருந்தால் சவுலுடைய நிலைமை தான் இருக்குது. வாரும் எனக்காக நீர் செய்யும், நீர் உம்முடைய தேவன் இல்லை, என்னுடைய தேவன் அவர், என்னுடைய பிதா, நான் களிமண், அவர் என்னை உருவாக்குவார் என்று சொல்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். அப்படி இருந்தால் நீங்கள் வாய் திறந்து நல்லா ஜெபம்